இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினால இந்த ஆண்டினுடைய 7 மாத காலம் நம்மை அற்புதமாய் நடத்தி இந்த 8வது மாதத்தையும் காண செய்த தேவனுக்கு கோடான கொடி துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுப்போமாக. இந்த மாதத்திற்கான வசனத்தை நான் கவனித்து பார்க்கும்போது யாத்திரையா புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். வழிகளிலே உங்களை காப்பதற்கும் நான் ஆயத்தம் பண்ண ஸ்தானத்தில் உங்களை கொண்டு போய் சேர்க்கதற்கும் என் தூதனை நான் உங்களுக்கு முன்பதாக அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். அநேக சமயங்களில் நாம் குடும்பத்தில் நான் கேட்போம், ஆண்டவரே இந்த மாதத்தில் இந்த நாளிலே உங்களுடைய வழிகளின்படி உங்களுடைய சித்தத்தின்படி உங்களுடைய விருப்பத்தின்படி என்னை காத்து நடவுங்கள். குறிப்பாக இந்த வேதபதி என்னுடைய பின்னணியத்தை கவனித்து பார்த்தால் தேவனுடைய ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாய் காணப்பட்டார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை வாக்கு பண்ணப்பட்ட கானானுக்கு கொண்டு போக வேண்டும் என்ற தேவ சித்தம். அதில் ஒரு பெரிய வழியை உண்டாக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் அவங்க ஆண்டவருடைய சமூகத்தில் தங்களுடைய வேதனையிலையும் தங்களுடைய துக்கத்திலையும் கண்ணீர்லையும் அடிமைத்தனத்திலையும் பிரச்சனையும் வேலை பழு வருத்தம் பசி தாகம் நிந்தை அவமானம் இவைகள் எல்லாவற்றையும் பற்றியும் கூட ஆண்டவரே உம்முடைய வழிகளை எங்களுக்கு காண்பித்தருளும், உம்முடைய சித்தத்தின்படி எங்களுக்கு வழிகளை திறந்தரணும் என்று சொல்லி அநேக நூற்றாண்டுகளாக குறிப்பாக சுமார் 430 வருஷம் அந்த அடிமைத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு தேவன் நோக்கி உங்கள் வழியை காட்டுங்க ஆண்டவர்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதறி அழுத அனுபவங்கள் உண்டு. அந்த கண்ணீரை கர்த்தர் கேட்டு அந்த நிந்தையை கர்த்தர் பார்த்து அவங்களுக்கு ஒரு புதிய வழியை கர்த்தர் திறப்பதற்கு சித்தம் கொண்டார். நீங்கள் எந்த சூழ்நிலை இருக்குங்கிறத ஆண்டவர் அறிவார். வேதனையில் மூழ்கி இருக்கீங்களா, அல்லது கண்ணீரில் மூழ்கி இருக்கீங்களா, அல்லது எந்த சூழ்நிலை நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, பொருளாதாரத்திலா அல்லது சர்வ பலவீனத்திலா அல்லது வேறு எந்த பிரச்சனையாவது நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் ஆண்டவர் இந்த சூழலில் எனக்கு ஒரு வழியை திறங்க ஆண்டவர்னு கேட்கும்போது நிச்சயமாக அன்றைக்கு நம்முடைய ஜனங்களுக்கு ஒரு வழியை திறந்த ஆண்டவர் இந்த மாதத்தில் ஒரு வழியை நமக்கு திறப்பார். சில சமயங்கள் நாம் நினைக்கிற நான் மட்டும்தானே இருக்கேன், யார் எனக்கு வழிகாட்டுவா என்று சொல்லி நினைக்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் பேராக்லிட்டோஸ் என்கிற ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது சீசர்லாம் கண் கலங்கினாங்க. ஆண்டவரே நீங்கள் போகிறீங்களே யார் எங்கள் கூட இருப்பான்னு சொல்லி கேட்ட பொழுது உங்களோடு எந்தெந்தைக்கு இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவர், அவர் ஆறுதல் செய்கிறவர், அவர் வழிகாட்டுகிறவர், கைடு. பழைய ஏற்பாட்டில் தூதனை அனுப்புகிறேன்னு சொன்னார். புதிய ஏற்பாட்டில் அவருடைய சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னால் சீசர்களுக்கு சொன்னார், நான் கொஞ்ச நாளில் உங்களை விட்டு நான் போயிடுவேன், ஆனால் உங்கள் கூட இருக்கும்படி உங்களை நடத்தும்படி உங்களுக்கு ஆலோசனை சொல்லும்படி உங்களை பலப்படுத்தும்படி பேராக்லிட்டோஸ் பரிசுத்த ஆவியானவர் தேற்றவாளன் அவர் எப்போது உங்கள் கூட இருப்பார். ஆகஸ்ட் மாதத்தில் ஒவ்வொரு நாளும் நம்ம கூட இருக்கும்படி ஒரு பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட எப்போதும் இருப்பார். அவர் நமக்கு முன்னால் போவார், நமக்கு வழிகளை காட்டுவார், நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த பேராக்லிட்டோஸ் என்ற வார்த்தையுடைய பொருள் என்னவென்றால் கைடு என்பது பொருளாகும். கைடு என்றால் வழிகாட்டுகிறவர். பொதுவாக ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு போகும்போது நம்ம தேசத்தை சுற்றி பார்க்கவோ அல்லது ஊழியம் செய்யவோ அல்லது ஏதாவது நாம் அங்கே சுற்றுலா செல்வதற்கோ நான் போவோமேனால் முதலாவது யாரை போய் பார்ப்பேன்னா ஒரு கைடை பார்ப்பேன். நம்ம இந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்கோம், இந்த ஊரில் உள்ள சம்பவம் நமக்கு தெரியாது. குறிப்பாக இஸ்ரேல் நாட்டுக்கு போகிறவங்க அந்த நாட்டில் உள்ள கைடை பார்ப்பாங்க. ஐயா நாங்கள் இந்த புனித பூமிக்கு வந்துக்கிறோம், புண்ணிய பூமிக்கு வந்துக்கிறோம், இயேசு பிறந்த இடத்த காட்டுங்க, இயேசு வளர்ந்த ஊரை காட்டுங்க, ஞானசன இடத்த காட்டுங்க, 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு ஆகாரம் கொடுத்து அந்த இடத்த காட்டுங்க அப்படின்னு சொல்லி நாம் அந்த கைட்டை கேட்போம். ஏன்னா நமக்கு தெரியாது. ஆண்டவருக்கு ஆகவே தெரிந்த ஒருவர் அங்கே இருக்கிறார். அங்கே உள்ள எல்லாவற்றையும் அறிந்தவர், தெரிந்தவர், நன்கு புரிந்தவர் அங்கே ஒரு அவர் தான் கைடு. அவர் சரியாக கொண்டு போவார். இதுதான் உலக வழக்கு. இதே போல் ஆகஸ்ட் மாதத்தில் என்ன நடக்குன்னு ஒருவேளை உங்களுக்கும் எனக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் தெரிந்த ஒரு தெய்வம் பேராக்லிட்டோஸ் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருப்பார். இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிறீங்களே உங்கள் கூட இருப்பார். அதோடு மட்டும் இல்லை, நான் ஆயத்தம் பண்ண ஸ்தானத்தில் ஆண்டவர் உனக்குன்னு ஆயத்தம் பண்ணிக்கிறார், எனக்குன்னு ஆயத்தம் பண்ணிக்கிறாரு. கழுதை தேடி தென்ற அந்த சவுலுக்கு ஒரு
ராஜ மேன்மையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருப்பார். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று அர்ப்பணித்து அவருக்கென்று முழுமையாக தியாகம் பண்ணி உழைக்கிற ஓடுகிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நமக்கு ஆயத்தம் பண்ணிச்சுக்கிறார். வேதம் சொல்கிறது, அவரிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ண நன்மைகளை கண்ணு கண்டதில்லை, காது கேட்டதில்லை, எந்த மனுஷனை நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுக்கும் மேலே செய்கிறோம். இதை விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். ஆகவே வழிகளில் உன்னை காக்கவும், நான் ஆயத்தம் பண்ண ஸ்தானத்தில் ஒன்று போய் கொண்டு போய் சேர்க்கவும், அதோடு மட்டும் அல்ல, உனக்கு முன்னால் என் தூதனை அனுப்புகின்றார். எவ்வளவு அன்புள்ள தெய்வம்! இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஆகஸ்ட் மாதத்தில் ஆண்டவர் தம்முடைய தூதனை, தம்முடைய வசனத்தை, பெராக்லிட்டோஸ் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு முன்னால் அனுப்புவார். பழைய ஏற்பாடு நாட்களில் பகலில் மேகஸ்தம்பம், ராத்திரி அக்னி ஸ்தம்பம் போச்சு. ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரே நமக்கு முன்னால் போவார், நம்மை நடத்துவார். அந்த ஆவியானவர் வரும்போது அவர் எல்லாவற்றிலுமே நம்மை நடத்தி முடிவில் என்னை மகிமையில் உடைய நாமத்தை மையப்படுத்த நடத்துங்க, எங்களை உடுத்துங்க, எங்களுக்கு எல்லாவற்றையும் கவனித்து கொள்ளுங்க. ஒரு தூதனை எங்களுக்கு முன்னால் சொல்லட்டும். நாங்கள் அந்த வழிகளை நீ நடத்துகிற வழியில் நாங்கள் சென்று இந்த நாமத்தை மையப்படுத்த உமக்கென்று வாழ கிருபை செய்யும். கனம் மகிமை உமக்கை எடுக்கிறோம் என்று சொல்வோம். கர்த்தர் தாம் நம்மை ஆசீர்வதிப்பார். May God bless you.